நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டுங்க வந்தால் மட்டும்தான் வீட்டை சுத்தம் பண்ணுவோம். மற்ற நேரத்தில் அந்த வீடு குப்பையாகவே இருக்கும். சில பேரோட வீட்டில் கெஸ்ட்டுங்க வந்தால் அதிகப்படி இம்பார்ட்டன்ட். அப்போது கெஸ்ட்டுங்க வரும்போது நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்களோ கெஸ்ட்டுங்க வராதப்பையும் அப்படி தான் வச்சுருக்கணும். அப்போ மனசும் அப்படி தான். கோயிலுக்கு போகும்போது சாமியை கும்பிடும்போது மட்டும் மனசு சுத்தமாக வச்சுருக்க முயற்சி பண்ணுறோம். ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் அது மறுபடியும் குப்பையாக மாறுது. கடவுள் ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்கிறவர் கடவுளாக இருக்க முடியுமா? கொஞ்சம் நேற்று நம்ம சொன்ன மாதிரி பக்தி மார்க்கத்திலேயே முக்க வேண்டாம், ஞான மார்க்கத்தில் வந்து கொஞ்சம் முக்கலாமே. பக்தி மார்க்கம் போதும், வேண்டான்னு சொல்லலை, அதுவும் வேணும். அதுதான் முதற்படி. ரெண்டாவது படி ஞான மார்க்கம். அடுத்தது ஏதோ ஒரு மார்க்கம் வரட்டும்.